أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن، أو كما قال عليه الصلاة والسلام. ஆரம்பமாக ஏகவல்ல நாயகம் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தினர்கள், கிளையாளர்கள், தோழர்கள், கியாமத் வரைக்கும் வாழக்கூடிய உண்மையான மோமின்கள், முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்றென்றும் சொல்லி அருள்வானாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதேபோல அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உலகத்துல நானும் நீங்களும் கஷ்டப்படுறதுக்கு முன்னாலேயே, பிரச்சனைல உழுவுறதுக்கு முன்னாலேயே எங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் வரப்போகுது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அதுக்கு எப்படி என்னென்ன செஞ்சால் இந்த கஷ்டத்திலிருந்து பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் என்ற அழகான வாழ்க்கை வழிமுறையை காட்டி தந்திக்கிறான். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ற வாழ்க்கையில முழு குர்ஆனையும் முழு ஹதீஸையும் விடுவோமே. குர்ஆன்ல ஒரு சூறாவையாவது நாம் பூர்த்தியாக படிச்சு இதுல அல்லாஹ் என்னத்தை சொல்லுகிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறாவின் மூலம் அல்லாஹ் எனக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறான், வாழ்க்கையில் ஒரு சூறாவையாவது நாங்க பாத்திப்போமா? குர்ஆன்ல ஒரு வரி உள்ள சூறாயி, 2 வரி உள்ள சூறாயி, எல்லாம் சூரத்துல் பக்ராமாய் பெரிய பெரிய சூறா இல்ல. இங்க அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பயங்கரமான நோய், பயங்கரமான பிரச்சனை, மனக்கவலை, வைத்தியர்களாலையும் கண்டுபிடிக்க இயலாத நோய் நொம்பலங்கள், திடீர் மௌத்துகள், குடும்ப பிரச்சனைகள், இதுக்கெல்லாம் இஸ்லாம் அழகான வாழ்க்கை முறை காட்டி தரப்பட்டு இஸ்லாத்துல. உதாரணத்துக்கு அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தைலமில வரக்கூடிய ஹதீஸ், சரியான ஹதீஸ், இன்னும் பல கிரந்தங்கள்ல வருது. நீங்க இரவுல சாப்பிட்டீங்கன்னு சொன்னா, சாப்பாட்டு வாசத்தோட கையில சாப்பாடு வாசம் இருக்கிற நிலைமையில நீங்க தூங்கினீங்கன்னு சொன்னா, உங்களோட கைய ஷைத்தான் வந்து நக்குறான். அதாவது உங்களோட வாழ்க்கையில பயங்கரமான நோய்கள், நொம்பலங்கள், பிரச்சனைகள் வருது. இந்த சைட நாங்க யாரும் பாக்குறதில்ல. சாப்பாடு திங்கிறோம், ரோட்ல திங்கிறோம், அப்படியே ரோட்ல நடந்து வரோம், அப்படியே படுத்துடுறோம். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, ஷைத்தான் மோப்பம் பிடிச்சு உங்களோட கைகிட்ட வாரான். இதே போல சஹீஹ் முஸ்லிம்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்ரிப் டு இஷா உங்களோட குழந்தைகளை வீட்டுக்கு வெளியே கொண்டு போவாதீங்க. இதெல்லாம் எங்களோட மண்டைக்கு படுறது இல்லை. ஆனா டாக்டர் சொன்ன அட்வைஸ் மட்டும் நல்ல மண்டையிலைக்கும். எங்களோட வாழ்க்கையில ரிமோட்டே டாக்டர் கையில தான் இருக்கிறேன். நாங்க டாக்டரை பாக்குறதே 3 மாசத்துக்கு ஒருக்கா, 4 மாசத்துக்கு ஒருக்கா. ஆனா சுப்ஹானல்லாஹ், நாட்டுல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, டாக்டர் கையில தான் எங்களோட வாழ்க்கையில ரிமோட்டே. அவர் சொன்னதை தான் திங்கிற, வானம்கிட்ட திங்கிற இல்ல, அவர் சொன்ன டைம்ல தான் வெளியே போற. ஆனா அல்லாஹ் ரசூல் சொல்றத நாங்க பார்க்க டைம் இல்லை எனக்கு. உங்களுக்கு அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மக்ரிப் டு இஷா தான் இந்த உலகத்துல பயங்கரமான ஷைத்தான்கள் ரோட்ல சுத்துற நேரம். உங்களோட பிள்ளைகளை நீங்க வெளியே கொண்டு போனீங்கன்னு சொன்னால் அந்த ஷைத்தான்களுடைய தாக்கம் உங்களோட பிள்ளைகளுக்கு படுவோம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்க பயணம் போறதே மக்ரிப் வாங்க சொல்லிட்டு போறதானே, ஒரு அரை வரை 45 நிமிஷம் தானே சோதரர், எனக்கு உங்களுக்கு பொறுமை இல்ல. அன்னைக்கு
இப்படி எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் எனக்கும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டி. வீட்லயே பலாய் முசீபத்து வருகிறது, கடன் இல்லாம போறதுக்கு கவலைக்கு காரணம், கடனுக்கு காரணம், கணவன் மனைவியோட பிரச்சனைக்கு காரணம். ஆனா நானும் நீங்கள் யோசிக்கிறது அந்நிய மக்களை போலதான் யோசிக்கிறோம். இந்த வருமானம் போதா, நாங்க ஊர் சரியில்லை, எனக்கு நாங்க ஓல வேலையில அவள் பாஸ் இல்லை, ஓல வேலையில பாஸ் ஆகினா நல்லா வைக்கிறாங்க, சொந்த ஜொப் செய்யறாக்கள் எல்லாம் சந்தோஷமா வைக்கிறாங்களா? ஏன்னா நானும் நீங்களே யோசிக்கிற விதம் மாறிடுச்சு சோதரிகளை, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார். சஹீஹ் முஸ்லிம்ல வார ஹதீஸ், இஸ்லாம் அழகானது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறான், وَمَنْ أَحْسَنُ مِنَ اللَّهِ دِينًا لِقَوْمٍ يُوقِنُونَ. சரி, உங்களுக்கு ஏழுபட்டா காட்டுங்களே, வாழ்க்கைக்கு ஒரு அழகான வழிமுறை காட்டுறதுல அல்லாஹ்வோட சிறந்தத்துல காட்டுங்களே. சரி, எனக்கு ஆனா போன வாங்கின லுஹருக்கு தான் இஷாக்கு அவரோட போன் எடுத்து பார்த்தா முழு ஃபைலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு, ஒரு ஃபைலும் மிஸ் ஆகிக்காது. யூடியூப் வேணுமா, பேஸ்புக் வேணுமா, அதுக்குரிய பாஸ்வேர்டை போட்டு அதை எல்லாத்தையும் திறந்து இஷாக்குள்ளுக்கு எல்லா ஃபைலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு. எங்களோட சமூகத்துல நிலைமை. ஆனா 20 வயசு, 30 வயசு, 40 வயசு, 50 வயசு பூர்த்தியா ஒரு ஹதீஸ் கிதாப படிக்கல. நான் இன்னும் லட்சக்கணக்கான ஹதீஸ். சரி, குறைஞ்சது ரியாது சாலிஹீன் 1000 சொச்சம் ஹதீஸ் தான். இதையாவது எடுத்து வாசிப்போமே. அல்லாஹ்வும் ரசூலும் எனக்கு என்னத்தை சொல்லி தராங்க, என்னத்தை எனக்கு எதிர்பார்க்கிறாங்க. சஹாபாக்கள் கடனோட வருவாங்க, சும்மா கடன் இல்ல, சுமக்க முடியாத கடன். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அழகான வழிகாட்டலை காட்டி கொடுப்பாங்க. ஒரு கிழமையில கடன் பிரச்சனை முடிஞ்சு கவலையோட வருவாங்க. அபூதாவுத் ஷரீஃப்ல வருது, சில சஹாபாக்கள் வருவாங்க, லஸிமத்னி ஹுமூமுன் யா ரசூலல்லாஹ், வாழ்க்கையில கவலைகள் என்ன உடுவில்ல யா ரசூல், இந்த நேரமும் கவலை பிரச்சனை தான். அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அழகான வழிகாட்டல் காட்டி கொடுக்குறாங்க. ஒரு கிழமையில கவலை பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போகுது. உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நபி அலைஹிஸ்ஸலாம் கிட்ட ஓடி வாரான். இந்த இஸ்லாம் என்றது ஆழமானது சோதரர், ஆழமானது, அழகானது. எல்லா பிரச்சனைக்கும் முடிவு அல்லாஹ் குர்ஆன்ல அழகா சொல்லி தந்திருக்கிறான். ஃபைன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வர் ரசூல். இது இபாதத்துல மட்டுமல்ல, ஃபீ ஷைஇன், உங்களோட வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில குழப்படியாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கன்னு பாருங்கன்னு குர்ஆன் சொல்லு. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பாருங்களே. வேற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வராங்க. யா ரசூலல்லாஹ், சஹீஹ் முஸ்லிம்ல வருது, நான் இஸ்லாத்துக்கு வந்த நாளையில இருந்து இன்று வரைக்கும் எனக்கு பயங்கரமான ஒரு நோய் உண்டு யா ரசூலல்லாஹ். அல்லாஹு அக்பர், எவ்வளவு லேசான மார்க்கம். அந்த சஹாபி சொல்றாரு, அந்த நோய் வந்தா நான் நினைக்கிறேன் இன்றைக்கு மௌத்தா போய்க்கிடுவேன். அவ்வளவு வருத்தம், அவ்வளவு வருத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபியை கூப்பிட்டு, நீங்க வாங்க, உங்களோட வலது கையை உங்களோட வருத்தமான இடத்துல வைங்கன்னு சொன்னாங்க. அந்த சஹாபி வச்சாரு, பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு 3 முறை ஓதுங்க. அந்த சஹாபி ஓதினாரு, அஊது பிஇஸ்ஸத்தில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிர் 7 முறை ஓதுங்க. அந்த சஹாபி ஓதினாரு. அந்த சபையில குணமாகின நோய் மௌத்து வரைக்கும் வரல. எவ்வளவு அழகான மார்க்கம் சோதரிகளை, தெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே. கடனுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் எக்கச்சக்கமான துஆக்களை படிச்சு தந்தாங்க. எப்படி தெரியுமா சொன்னாங்க? ஒவ்வொரு மலைகளை காட்டி சொன்னாங்க. மக்கால மதீனால மலைதான நிறைஞ்சி, உங்களுக்கு இந்த மலையிட அளவு தங்க கடன் இருந்தாலும், ருபீஸ்ல, ரியால்ல, டாலர்ல இல்ல, தங்கத்துக்கு நீங்க கடன், இந்த மலையிட அளவு லஅத்தல்லாஹு அன்க தைனக், உங்களோட முழு கடனையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். எங்களுக்கு இதுவல்ல நம்பிக்கை வாரது கஷ்டமாயிடுச்சு. எங்களோட ஈமான் அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை, எங்களோட ஈமான் இல்லை. நாங்க அந்த சூழல்ல குரங்கல்லே சோதரிகளை, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள். ஆனா போன்ல ஒரு மெசேஜ் வந்தா, ஒரு நோய்க்கு மருந்து வந்தா, அது சொன்ன டாக்டர் யாருன்னு இல்ல, அனுப்பின மெசேஜ் யாருன்னு இல்ல, நம்பிக்கையா அந்த மருந்து எடுத்து செய்வோம். போன்ல வார முன்பின் தெரியாத, அட்ரஸ் தெரியாத மெசேஜில் உள்ள நம்பிக்கையாவது அல்லாஹ் ரசூலுடைய பேச்சில் எனக்கும் உங்களுக்கும் இல்லை. எவ்வளவு வழிகாட்டல். நாங்க நினைக்கிற மௌத்துக்கு பின்னால கபூர்ல சுவர்க்கத்துக்கு நரகத்துக்கு போகாம அதுக்கு மட்டும் வழிகாட்டல் என்று. சஹீஹ் முஸ்லிம்ல வர ஹதீஸ பாருங்க. இன்னைக்கு மனித சமூகம் பாவம் சோதரிகளே. என்னைய விட உங்களுக்கு உலகத்துடைய நியூஸ்கள் தெரியும். இந்த உலகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு, நோயால, கடனால, பிரச்சனையால, கவலையால. நாங்க மக்களோட ஒரு ஊடா போயிட்டு புலங்குற சுற்றி எங்களுக்கு தெரியும். மக்கள்கிட்ட நிலைமையை யோசிச்சு யோசிச்சு நாங்க நோயாளியா வரும். எவ்வளவு அழகான இஸ்லாம். சஹாபாக்கள் சக்கராத்துல பயந்தாங்க. சஹீஹுல் புகாரில வருகிறது,
அல்லாஹ் நாளைக்கு தர இருக்கிற சுவர்க்கத்தை அல்லாஹ் இன்றைக்கு துனியாலே எங்களுக்கு தந்து முடிச்சானோ தெரியாது. சஹாபாக சக்கராத்ல அழுத்தாங்க. அவ்வளோ அல்லாஹ் நிம்மதியா வாழ வச்சார், அவ்வளோ சந்தோஷமா அல்லாஹ் வாழ வச்சார். என்ற எல்லாத்துக்கும் அல்லாஹ் ரசூல் சொன்ன முடிவை தேடினாங்க. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற வசந்த பாருங்க, உங்களுக்கு ஒரு கவலை வாரண்டா அதுக்கும் காரணம் நீ, உங்களோட காலில் முள்ளு குத்தி படுறேன்டா அதுக்கும் காரணம் நீ. ஒரு சஹாபி வாரம் இப்னு கஸீர்ல வருகிறது, இந்த சஹாபியுடைய முகம் ஒரு சிவர்ல பட்டு முகம் ரெண்டா வெடிச்சு ரத்தத்தோட வாரம் அந்த சஹாபி. யா ரசூலல்லாஹ் இப்படி ஆயிடுச்சு, கை வெட்டிப்பட்டா யோசிப்போமா, ஏனுக்கு கை வெட்டிப்பட்டு மார்க்க ரீதியா என்ன சரி யோசிப்போமா? மார்க்க ரீதியா ஒருவன் நல்லா சொல்றான், உங்களுக்கு புள்ள பாக்கியம் இல்லாட்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு பொருளாதார கஷ்டமா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உடம்புல நோயா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எல்லாம் குர்ஆன் ஆயத்து, நான் உங்களுக்கு தர்ஜுமா செய்யறேன். ஆயத்து வேணும்னா ஜும்மா முடிஞ்சுவாங்க, நான் பத்து அவங்களுக்கு இடத்த காட்டுறேன், பாத்துக்கோங்க. உங்களுக்கு நோய் நம்பலமா குணப்படுத்த இயலாத நோயா இஸ்திக்ஃபார் செய்யுங்க, உங்களுக்கு குடும்ப பிரச்சனையா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இஸ்திக்ஃபார் எப்படி செய்யற? நீங்க 7 மண்டா ஜும்மா முடிஞ்சு எனக்கிட்ட வந்து இஸ்திக்ஃபார் செய்யற முறையை சரி காட்டுங்க பாப்பா. எனக்கு இஸ்திக்ஃபார்ல ரப்பிக்ஃபிர்லி ஆக சின்ன இஸ்திக்ஃபார், அதுல கைன் தான் வருது, கைன் சத்தம் வரணும். ஐன் கைன், அந்த கைன் முஸ்லிம்கள்ல 100% ஆட்களுக்கு வாரம் எங்கட நாட்டுல நிறைய பேர் ஓதுற ரப்பிக்ஃபிர்லி ஹா சத்தத்தை தான் ஓதுற. அப்படின்னு அர்த்தம் என்ன? யா அல்லாஹ் என்ன புளிய தோண்டு புதைச்சிரு. அவர் நினைக்கிறேன் நான் பாவம் பண்ணி பேசுறேன், தனக்கு தானே பதுவா செஞ்சு போறாரு. எங்களுக்கு இன்னும் அதை திருத்தறதுக்கு யோசனை இல்லை. ஆனா இந்த முழு வாழ்க்கையோட பிரச்சனையும் அல்ல இஸ்திக்ஃபார்ல வச்சுக்கிறான். அந்த ஒரு வயசாளி ஓதுறாரு, எல்லாருக்கும் ஆமனர் ரசூல் தெரிந்தானே, சூரத்துல் பக்கரோட கடைசி 2 ஆயத், ஆமனர் ரசூலு பிமா உன்ஸில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன். அட கடைசி ஆயத் அப்படியே துஆ. அது ஒவ்வொரு துஆவையும் கேட்க போகல சஹீஹ் முஸ்லிம் சரியான ஹதீஸ் வருது. அல்லாஹ் சொல்றான், நஅம் நான் உனக்கு அதை தந்துட்டேன், கால நஅம் நான் உனக்கு அதை தந்துட்டேன், அப்படி அல்லாஹ் சொல்றான். எத்தனை துஆ வருது? கடைசி ஒரு வார்த்தை வருது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத் ரப்பனா லா துஆகிதுனா இன் நஸீனா வ அக்தஅனா ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به. தனி எடுத்து அர்த்தங்களை பாருங்க, ஒன்று அர்த்தம் சொல்றதுக்கு நிறைய டைம் போகும். இப்படி வந்து வருவது வஅஃபு அன்னா வக்ஃபிர் லனா, வக்ஃபிர் லனா கைன் சத்தம் வருது. வயசாலி எல்லாம் பெரிய பெரிய போஸ்ட் வேலை முடிச்சுட்டு வயசாலியா இருக்கிறாரு. அர்த்தம் என்ன? என்ன மன்னிச்சிடு, மன்னிச்சிடு. ஆனா 2 வார்த்தைக்கு வித்தியாசம் நீங்க. யாரையோட பாவத்தை மன்னிக்கவும் வேணும், மறைக்கவும் வேணும், இதுக்கு தண்டனை வரக்கூடாது. ஒரு ஆழமான அர்த்தம். இந்த சென்னைக்கு பாவங்களுக்கு நான் இந்த வயசுல செய்யற பாவத்துக்கு 40 வருஷத்துக்கு போற தண்டனை வரலாம், சோதனை வரலாம், அதிர்ஷ்ட 20 வருஷத்துக்கு போற வரலாம். என்ன மன்னிக்கவும் வேணும், நான் செஞ்ச பாவத்தை மறைக்கவும் வேணும். என்ன சிலவங்க மௌத்தாயும் அவங்க செஞ்ச பாவங்கள் தவறுகள் வெளியே வந்து கொண்டு சிலவங்க கபூர்ல பேசும் இந்த குலத்தை கேவலமாய் கொண்டிருக்கான், மறைக்கவும் வேணும், இதுக்கு சோதனை வரக்கூடாது. அவர் ஓதுறாரு, வஹ்ஃபிர்லனா என்னைய புளிய தோண்டி புதைச்சிடு, எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையே தந்துடு. அல்லாஹ் என்ன சொல்லுவான்? நான் உனக்கு தந்துட்டேன், உனக்கு தந்துட்டேன் தான் சொல்லுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஒரு எழுத்த திருத்துற அளவு கூட எனக்கு உங்களுக்கு இன்னும் யோசனை சரியாகல. ஆனா இன்னைக்கு 4 புள்ளைய பெற்றெடுத்து 5 புள்ளைய பெற்றெடுத்து இங்கிலீஷ் படிக்க போறாங்க. ஒருத்தர் ஹஜ் பெருநாள் வள்ளிக்கு இல்ல ஏன்னு கேட்டா வைஃப கிளாஸ் கூட்டி பேசிக்கிறார். ஹஜ் பெருநாள் இந்த கிளாஸோட பேரை நான் சொல்ல விருப்பமே இல்லை, நான் குத்தம் சொல்லல சகோதரர்களே தெரியாது. ஹஜ் பெருநாள் எவ்வளவு சந்தோஷமானனா, என்ன செய்ய வைஃப் வந்து வெளிநாட்டுல ஒரு சப்ஜெக்ட் ஒண்ண படிக்கிறா, ஹஜ் பெருநாள் கிளாஸ், அவர் பள்ளிக்கு வரா, வைஃப கிளாஸ் கூட்டி போறாரு. எனக்கு கைனத்து இருக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆனா என்ன பிரச்சனை நான் உளுந்து கூட நீங்கிறோம், அது பிரச்சனைக்குரிய முடிவை தேடுறதுக்கு கூட எனக்கு பின்ன உங்களுக்கு யோசனை வரல. மார்க்கம் என்றது, இஸ்லாம் என்றது மௌத்துக்கு பின்னால மட்டும் நீங்க சகோதரர்களே தெரியாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி
ஈமான் கொண்ட நிலைமையில யாரு சாலிஹான அமல் செய்யறாரோ சத்தியமாக நாங்க அவரை நிம்மதியா வாழ வைப்போம். படிங்க இஸ்லாம் என்ன சொல்லுது படிங்க. ஒரு சூறாவையாவது வாழ்க்கையில விளங்க பாருங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வாங்க ஹதீஸ். இந்த ஹதீஸை மட்டும் நீங்க உள்ளத்துக்கு ஆழமா பதிய வச்சுக்கொண்டா எங்க வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ற அழகா பாருங்க. இன்னல்லாஹ லா யظ்லிமு முஃமினன் ஹஸனா. அது எனக்கு உங்களுக்கு விளக்கத்தை நசீபாக்கணும். சஹாபாக்கள் உலகத்துல வெற்றி அடைஞ்சது அல்லாஹ் ரசூலோட வாழ்க்கையில இருந்து நம்பிக்கை வார்த்தைங்க. அப்போல நம்பிக்கை நாங்க கண்ணால காணாத அதை இதையெல்லாம் நம்பி 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 என்னத்தையெல்லாம் செய்யறோம் சகோதரர்களே பெரியார்களே. அல்லாஹ்வின் நல்லடியார் நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க இன்னல்லாஹ லா யظ்லிமு முஃமினன் ஹஸனா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஃமின் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல அமலுக்கும் அநியாயம் செய்யறது. இந்த ஹதீஸை பூர்த்தியாக கேளு. அதுக்கு போல நாம விளங்கப்படுத்துறோம். யுஅதி பிஹா ஃபித்துன்யா வ யஜ்ஸி பிஹா ஃபில் ஆখিরাহ. அந்த நல்ல அமலுக்குரிய பரக்கத்தை நலவ அல்லாஹ் உலகத்துல கொடுக்கிறான், கூலிய மௌத்துக்கு பின்னால கொடுக்கிறான். அப்ப நான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் இந்த உலகத்துல பரக்கத்திக்கு ஒரு சுபஹானல்லாஹ்வை நான் நீங்கள் முறையா சொல்லுவோமா இருந்தா எத்தனை பேருக்கு சுபஹானல்லாஹ் சொல்லவும் தெரியாது. சுபஹானல்லாஹ் சரியா மொழிய தெரியாது. அழகான நீயத்தோட முறையா சுபஹானல்லாஹ் சொல்லுவோமா இருந்தா அந்த சுபஹானல்லாஹ்வால ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் இல்லாமலாது, ஆயிரக்கணக்கான நலவுடைய வாசல்கள் திறக்கப்படுது. நாங்க சில யூனிவர்சிட்டிகளுக்கு எங்க நாட்டில் சில யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்களை போனா சொல்லும் கவலையாய் சோதரர்கள். யூனிவர்சிட்டி வரைக்கும் எங்கட பிள்ளைகளை கொண்டு போயிட்டு வச்சுக்கிறோம். இன்னும் குர்ஆன் கூட பார்த்தோத தெரியாது. குர்ஆன் கூட பார்த்தோத தெரியாது. சஹாபாக்கள் ஹிஸ்டரிய படிங்க. அவங்க துனியால கவலைப்பட்டது குறவு, கஷ்டப்பட்டது குறவு, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. 3 நேரம் 2 நேரம் ஈச்ச பழத்தை தண்ணியை குடிச்சு தின்னுட்டு வாழ்ந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு உலகத்துடைய ஆட்சியும் இருந்துச்சு. ஒரு உலகத்துடைய ஆட்சியும் அல்லா கொடுத்தாங்க. சில சஹாபாக்கள் புகாரி ஷரீஃப்ல வருது, யாழ்ல எதிர்ப்புறம் நான் வாழ்ந்தே போதும் யாரா தர வேண்டியதெல்லாம் தந்துட்டாயான்னு வாழ்க்கை வெறுக்கிற அளவுக்கு வாழ்ந்தாதான். கஷ்டத்துல வாழ்க்கை வெறுக்கல, போதும் யாரா இவ்வளவு எல்லாம் போதும் எனக்கு வாழ்க்கை ஹத்த சைன்சுல் ஹயா. அப்படி சஹாபாக்கள் வாழ்ந்தாங்க. சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, அத்தஹியாத் ஓத தெரியாது. ஒரு வயசாளி, நான் 65 வயசுக்கு எத்தனை வயசுலையும் தொழுகிறாரு. அல்லாஹ் கிருபையை கொண்டு பெரிய புள்ளியானத்தையும் தொழுகிறாரு. அவர் எல்லாம் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த வயசாளியோட நான் உட்கார்ந்து பெரியவங்க வஜ்ஜஹத் ஓதி காட்டுங்கிற வஜ்ஜஹத் தொழுகைக்கு முன்னால முதல் ரக்காத்துல பாத்தியாவதுக்கு முன்னால் ஓதுற வஜ்ஜஹத் பெரிய ஓதுற வஜ்ஜஹத் வஜ்ஹிய லில்லதி ஃபதர السماوات والارض حنيفا مسلما وما انا من المشركين ورزاني على ورد وما انا من المشركين وانا من المسلمين. யா அல்லாஹ் நான் முஷ்ரிக் காஃபிர் இல்ல, நான் முஸ்லிம். இந்த பெரிய ஓதுறாரு وانا من المشركين وما انا من المسلمين. யா அல்லாஹ் நான் முஸ்லிம் இல்ல, காஃபிர். நான் நினைச்சேன் வாய் தவறி ஓதுறாரு. மறுவோதுகளை அப்படித்தான் ஓதுறாரு. மறுவோதுகளை அப்படித்தான் ஓதுறாரு. 15-16 வயசுல இருந்து 65 வயசு ஆகுது அப்படித்தான் ஓதிங்க. நான் தொழுதொன்று கிடைக்கிறது இல்லையே, நான் பேசிக்கிறேன். ஏன்னா தொழுதொன்று சரி வருவதில்லை. எத்தனை ஹஜ் செஞ்சு சரி வருவதில்லை. உம்ராக்கு மேல உம்ரா சரி வரும். எப்படி சரி வரும் சோதரிகளே தெரியாது. அல்லாஹ்வின் நல்லடியாரே, தக்பீரை கேட்டுக்கொண்டு யார நான் முஸ்லீம் இல்ல, நான் வேற வேற தெய்வங்களே வணங்குற, நீ மட்டும் ரப்பா இது போதாது, இப்படி சொன்னா சரியா? ஆனா கேட்டா இல்ல, அல்லாஹ் மன்னிப்பான் தானே, அல்லாஹ்க்கு தெரியும் தானே. படிங்க, இந்த வார்த்தையே பெரிய பாவம். இந்த வார்த்தையே பெரிய பாவம். அல்லாஹ்க்கு தெரியும் தானே, அல்லாஹ் மன்னிப்பான் தானே. இப்படி வேணுமென்ற இபாதத்தை பிழையா செஞ்சுட்டு சுபஹுடைய காலையில எழுப்பினத்திலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் 12:45 எத்தனை சந்தர்ப்ப துவாவை நபி அலைஹிஸ்ஸலாம் படிச்சு சொல்லிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த துவா ஓதுறதுக்கு நன்மை அடைகிறதுக்கு அல்ல, உலக வாழ்க்கையில பலாய் முசீபத் இல்லாம போக, பலாய் முசீபத் இல்லாமலாக. நீங்க வீட்டுல வரப்போகல பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். ஆனா சந்தர்ப்ப துவாக்கள் ஓதுறதுக்கு முறை. சிலவங்க ஓதுற முறை தவறி ஓதுறாங்க. பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த துவாவை நீங்க முறையோடு ஓதுனீங்கன்னு சொன்னா மேல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க வீட்டுக்கு திரும்பி வரும் வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை பார்த்து ஓதுவாங்க வீட்டில் வெளியே போகல. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அضل او اضل. யா அல்லாஹ், நான் வழி கெடுக்கிறத விட்டு மனுஷவங்கள நான் வழி கெடுக்கப்படுறத விட்டு பாதுகாப்பு கேட்கிறேன். அவ் அஸில்ல அவ் உஸல்ல. இதுல ஆகிரம் ஒண்ணு கேட்கப்பட்டில்ல, துனியாவை தான் கேட்டி. எனக்கு ஏதாவது எனக்கு ஏதாவது தவறு நடக்கிற தொட்டும் அடுத்தவர்களால நான் தவறுல முழுகிற தொட்டும் உன்ட பாதுகாப்பு கேட்கிறேன். பிசினஸ்ல நஷ்டாவாது இந்த துவா ஓதிட்டு போனா, பஜார்ல பிரச்சனை வராது, ஆபீஸ்ல டென்ஷன் வராது. நான் அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்யற தொட்டும் அடுத்தவர்களால எனக்கு அநியாயம் வார தொட்டும் உனக்கிட்ட பாதுகாப்பு கேட்கிறேன். நான் மடத்தனமா நடக்கிற தொட்டும் என்னோட அடுத்தவங்க மடத்தனமா நடக்கிறது நான் பாதுகாப்பு கேட்கிறேன். உங்களோட வியாபாரத்துல யாரும் கண்ணை குத்த வர மாட்டாங்க, உங்களை ஏமாற்றத்தை போட மாட்டாங்க, பிரச்சனையில விட மாட்டோம். ஒரு அழகான மார்க்கம் சோதரிகளை தெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள். இப்னு மாஜால வரக்கூடிய ஹதீஸ், கல்யாணம் முடிச்ச போகல சும்மா யோசிப்பாங்க, ஒரு கல்யாண காண்டை அடிக்க எத்தனை மசூரா, வீட்டுல எத்தனை சண்டை, அதுக்கு எத்தனை ஆயிரம் கல்யாண காடை எடுத்து பாக்குற. அவன்கிட்ட கல்யாண காடை கொஞ்சம் அனுப்புங்களே, மாண்ட கல்யாணம் வருது அப்படி அடிக்க மட்டும் பார்க்க. ஒரு கல்யாண கார்டு அடிக்க எவ்வளவு தடமாறுறோம். இப்னு மாஜா ஷரீஃப்ல வர நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண்ணை பார்த்த நேரம் அவரை முன்னிக்கிற முடிய புடிச்சு இந்த துவாவை ஓதினா வாழ்க்கையில பலாய் முசீபத்தே வராது. இந்த துவான அர்த்தத்தை பாருங்கள், அர்த்தத்தை விளங்கியாவது எங்களுக்கு நம்பிக்கை வருதான்னு பார்ப்போம். எத்தனை கல்யாணம் முடிக்கிற மாப்பிள்ளைக்கு இந்த துவா பாடம். ஆனா ஹோல் பாக்குறதுக்கு 6 மாசம், கல்யாண கார்டு அடிக்க 4 மாசம், உடுப்பு செலக்ட் பண்றதுக்கு 5 மாசம். சொல்லலாம் சொன்னாங்க, ஒல் யுசம் இல்லா, மொழ கொண்டாட்டில தலை முடிய பிடிச்சி பிஸ்மில்லான்னு சொல்லுங்க. சும்மல் யதுஉ பில் பரக்கா, அல்லாஹும்ம பாரிக் ஃபீஹா, யா அல்லாஹ் இதற்கு பரக்கத் செய்யுங்க ஓதுங்க. இரண்டாவது. மூணாவது சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜபல்தஹா அலைஹி. யா அல்லாஹ் இந்த பொம்பளை கிட்ட இந்த மனைவி கிட்ட என்னென்ன நலவுகள் இருக்கோ எல்லா நலவும் என்னோட வாழ்க்கையில் கண்டுடியாது. இவரோட நலவு தான் எனக்கு கிடைக்கும், நலவு தான் கிடைக்கும். எல்லாட்டும் நல்ல தேடுவி கெட்ட தேடுவி. இவர்கிட்ட எத்தனையோ கெடுதிகள் உள்ளுக்கு புகஞ்சீங்க, எங்களுக்கு தெரியும். ஸ்கூல்ல கேட்டோம், மாசாலா படிச்ச ஸ்கூல்ல நல்ல புள்ளன்னு தான் சொன்னாங்க, ஊர்ல விசாரிச்சோம் நல்ல புள்ளன்னு தான் சொன்னாங்க, குடும்பத்துல விசாரிச்சோம் நல்ல புள்ளன்னு தான் சொன்னாங்க. அதைத்தான் நம்பி முடிச்சேன். அதுல என்ன செய்ய முடிஞ்சது போறதா விளைஞ்ச ஒரு பேய். எவ்வளவு அழகான துவா நபியை சொல்லி தராங்க. அவர்களுக்கு என்னென்ன கெடுதிகள் புகஞ்சிக்கோ யாருக்கும் தெரியாது. யா அல்லாஹ், பழம் என்றா வெட்டி பார்க்கலாம், தோண்டி பார்க்கலாம், திண்டு பார்க்கலாம், எப்படி பார்க்கற 4 பேர்ட்ட விசாரிச்சோம், நல்லதுன்னு சொன்னாங்க, எடுத்துட்டோம். யா அல்லாஹ், இவர்கிட்ட என்னென்ன கெடுதிகள் புகஞ்சிக்கோ அத்துணை கெடுதிகள் விட்டும் என்ன பாதுகாத்து. எத்தனை மாப்பிள்ளைக்கு இது பாரு, எவ்வளவு அழகான மார்க்கம் சோதரிகளை பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எவ்வளவு அழகான மார்க்கம். பிரச்சனை வருமா இப்படி வாழ்ந்தா? இப்படி ஆழமான அர்த்தம் யாருக்கு உள்ளிக்கிற புகஞ்சீர கெடுதி தெரியாது. ஒரு வாலிபர் 12 வருஷமா வெளிநாட்டுகிறார். நான் அவரை ஏற்கனவே சந்திச்சு 12 வருஷமா வெளிநாட்டுகிறார். இப்படி ஒரு வாழ்க்கை தேவை நான் கேட்கிறேன். 2 வருஷத்துக்கு 1 மாசம் லீவு. இப்ப 12 வருஷத்துக்கு மனைவியோட எத்தனை மாசம் இருந்தியாரு? 6 மாசம். என்னத்துக்கு சீதை வந்தீங்க? கல்யாணத்துக்கு எடுத்த கடனை கொடுக்க வந்தீங்க. இல்ல பொண்டாட்டிக்க வாங்க, போ சொல்ற இப்படி போங்க போங்க, நாட்டுக்கு வர வாங்க போங்க. தனியா கஷ்டப்பட்டு கொண்டு எனக்கு 4 பேரோட கஷ்டப்படுறேன். பொண்டாட்டியோட 2-3 பிள்ளைகளோட. பொண்டாட்டி வர விட்டுற இல்ல, இங்க சம்பாதிங்க, கடனை கொடுங்க. 12 வருஷமா கல்யாணத்துக்கு எடுத்த கடனை கட்டுறதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்க. எனவே வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீ குர்ஆன்ல சூரத்து தாஹாவை எடுத்து பாருங்க. சூரத்து தாஹா, அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அப்படி இரக்கம் உள்ளவன் என்னோட உங்களோட. அருமை நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்றான், ஹரீஸுன் அலைக்கும், உங்களோட மேல பேராசை உள்ளவங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேராசை உள்ளவங்க. பைஹக்கில வரக்கூடிய ஹதீஸ், ஒரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 3 நாள் என்னை உங்களை நினைச்சு அழுது துஆ கேட்டுக்கொண்டிருந்தாங்க. 3 நாள், 1 நாள் 2 நாள் அல்ல, 3 நாள். இப்படி எங்களோட இரக்கமுள்ள அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு அணுவணுவா வாழ்க்கையை காட்டி தந்திருக்காங்க. சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அணுவணுவா காட்டி தந்திருக்கிறாங்க. தூங்க போகல எத்தனை துவா, அத்துணை துவாவும் எங்க குடும்ப பிரச்சனை தான். தூங்க போகல அத்துணை துவாவும்
சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இந்த கடன் பிரச்சனைக்கு, கவலை பிரச்சனைக்கு, மனைவியால வர பிரச்சனைக்கு, புள்ளையால வர பிரச்சனைக்கு எல்லாத்தையும் ஏற்றவங்க துனியா சீராகத்தான் வழிகாட்டு தந்த பற்றி. முஸ்லிம் அஹ்மதுல வருது, யாரும் ஒளிவெடுத்துட்டு படுக்கிறாரோ படுக்க போக்கல. முழிக்கிற நேரம் ஒளிவெடுத்துட்டு படுத்து நீங்க எப்ப முழிப்பு வருதோ அந்த நேரம் நீங்க உங்களோட வாழ்க்கையில் உள்ள என்ன பிரச்சனை அல்லாஹ் கிட்ட சொன்னாலும் அல்ல அந்த பிரச்சனையை இல்லாமக்குவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பொறுமதி. பாங்கு சொல்ல போகல, சுனனுன் நசாயில வருது. பேசாம கதைக்காம பாங்கு சொல்றதுக்கு பதில் சொல்றாரோ யாரு? நல்ல கேளுங்க. எவ்வளவு லேசி சகோதரர்கள். இவ்வளவு காலம் வாழ்றேன், யாரு கையை தூக்கலாம் மாஷா அல்லாஹ். என் லைஃப்ல எல்லா பாங்கும் சரியா பதில் சொன்ன எத்தனை பேர் யாரு கையை தூக்கி காட்டலாம்? சொன்னாங்க முஅஜ்ஜின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொன்ன நீங்களும் அல்லாஹு அக்பர் ஒன்றுன்னா சொல்லி காட்டினாங்க. நீங்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. முஅஜ்ஜின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நீங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அதுக்கு பின்னால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் واشهد ان محمدا عبده ورسوله رضيت بالله ربا وبمحمد رسولا وبالاسلام دينا. اشهد ان لا اله الا الله சொல்லிட்டு ஓதணும். இது இரண்டாவது விஷயம். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. ஹய்யா அலல் ஸலாத் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லுங்க. ஹய்யா அலல் ஃபலாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹு அக்பர் நீங்க அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க. பதில் சொல்லி முடிஞ்சதுக்கு பின்னால் ஏண்ட மேல ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் சொல்லி اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعثه مقاما محمودا الذي وعدته إنك لا تخلف الميعاد. சல் துஅத்தா. உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனையை கேட்டாலும் அல்லாஹ் இல்லாமலாக்குவான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் செஞ்சுட்டு உங்க துஆ கேட்டு பாருங்க. வாங்க போறோம் எல்லாம் செய்யும். எவ்வளவு சின்ன விஷயம். நானும் பிஸியே. இந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் சொல்ற பாங்குக்கு பதில் கொடுக்க வேணும் டைம் இல்ல. எவ்வளவு அழகான வாழ்க்கை சோதரிகளே. வாயிரம் உதட அசைச்சு சொல்றது பெருசா ஒண்ணு இல்ல. இத 4-5 செஞ்சுட்டு சல்துஅத்தா. நீங்க எதை அல்லாஹ் கிட்ட சொன்னாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தை கொஞ்சம் பாருங்க. நான் என்ன சபையில சொல்றேன், நாளுக்கு நாள் வருஷம் எங்களுக்கு வருஷம் முடிய போகுது. எங்க நாட்டுடைய கணக்கு எடுத்து பாருங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் மனநோயாளிகள் கூட சகோதரர்களே டேஞ்சர். மென்டல் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. ஒவ்வொரு நாட்டையும் எடுத்து பாருங்க. மனநோயாளிகள் கூட, நாளுக்கு நாள் சூசைட் கூட, நாளுக்கு நாள் பயங்கர. சவுதியில் ஒரு பெரிய ஒரு டாக்டர் சந்திச்சு அவர் சொல்றாரு, வார நோயாளிகள்ல முக்காவாசி நோயாளிகள் நோய் என்னாண்டே விளங்குகிறீர்கள். நோய் என்னாண்டே விளங்குகிறீர்கள் விளங்காது. இந்த உலக கரைகளுக்கு படாத எத்தனையோ நோய்கள் எங்களுக்கு வாரத்துக்கு வழி இஸ்லாம் சொல்லி தந்தி. அதனால அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆன்ல நோய் வந்த நேரம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த வார்த்தையால எங்களுக்கு பற்ற இல்ல. இன்னி மஸ்ஸனிய ஷைத்தானு பினுஸுபின் வஅதாப். யா அல்லாஹ் ஷைத்தான் எனக்கு கஷ்டத்தை தந்துட்டான்னு சொன்னாங்க. நோய்க்கும் ஷைத்தானுக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை. நோயால பாவம் மன்னிக்கப்படுது அது வேற. நீங்க நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு நோய்க்கு மோதின நூற்றுக்கணக்கான துஆய்க்கு எல்லா துவாலையும் ஷைத்தானுடைய தீங்க விட்டு பாதுகாப்பு வராத ஒரு துவாவும் இல்லை. எல்லா நோய்க்கும் ஷைத்தானுக்கும் சம்பந்தம் சோதனைகளை பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. குர்ஆன் ஹதீஸ் சொன்னமாய் வைத்தியம் செஞ்சு துஆவை ஓதி முறையா வாழ்ந்தவங்க எவ்வளவு பயங்கரமான நோய்கள் குணமாயி. அழகான மார்க்கம், லேசான மார்க்கம். எங்களோட வாழ்க்கை, எங்களோட மனைவி மார்க்கை, எங்களோட பிள்ளைகளுக்கு மிக காட்டுங்க சோதனைகளை பெரியார்களே அல்லாஹ்வின் நல்லடியார்கள். உலகத்தை நாளுக்கு நாள் மனநோயாளிகள் கூட. சும்மா நான் யோசிக்கிறேன், பிசினஸ் உடைய லைன் எவ்வளவு கூடி. ஒரு 10-15 வருஷத்துக்கு வந்து இப்படி பிசினஸ் உடைய லைன் எல்லாம் இருந்துச்சா? எவ்வளவு பிசினஸ் உடைய வாசல் தரப்பட்டி கடனாளிகள் குறைஞ்சிங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு ஒரு குடும்பம் காட்டுங்கள் இந்த மஸ்ஜித்ல யாருக்காக எங்கட ஃபேமிலியில இருந்தா யாருமே கடன் இல்லை. அப்ப என்ன உலகம் டெவலப் பண்ணி சொல்றேன் நான். நீங்களும் சரி 250 நாடு இந்த உலக வேர்ல்டு மெப் எடுத்து எத்தனை நாடு கடன் இல்லைன்னு காட்டுங்க. ஒரு 3-4 நாடு தான் உங்களுக்கு காட்டு. 250 நாடும் சேர்ந்து இந்த துணியாலதான் தங்கம் ஈகி, இந்த துணியாலதான் வெள்ளி ஈகி, இந்த துணியாலதான் டாலர் அடிக்கிறான், இந்த துணியாலதான் ரியால் அடிக்கிறான், ருபீஸ் அடிக்கிறான். எல்லாருக்கும் சேர்ந்து கடனை கொடுக்கல அல்லாஹ் கொடுக்க மாட்டான். எங்கட கையில தான் எல்லாமே. எல்லா நாடுகளோட பேசி கடன் எல்லாம் கொடுக்கலவா? 250 நாடு இப்பதான் 1-2 நாடு கடனே கொடுத்தி. குடும்பமா நாடு நாடா கடன்.
சஹாபி வாராரு, உங்களுக்கு நிறைய ஹதீஸ் சொல்லுது. கடன்றாங்க, நபி வழிகாட்டி கொடுக்குறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கிழமையில கடன் பிரச்சனை முடிஞ்சு சந்தோஷமா புள்ள குட்டியோட வாழ்க்கை. இத்த மார்க்கம் இல்லை சோதரி. மார்க்கத்தை படிங்க, தீன படிங்க, இஸ்லாத்தோட தொடர்பாக அல்ல மௌத்துக்கு முன்னால துனியால நிம்மதியா வாழுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்திலையும் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய ஆண்களுடைய பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பூரா உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லீம்களை ஈமானோட இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக. குறிப்பாக எங்கள் நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. முஸ்லீம்கள் இஸ்லாத்தோட வாழ வைப்பாயாக. எங்கள் இறுதி முடிவை நல்லதாக்குவாயாக. ஈமானோட வாழ்ந்து ஈமானோட தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக. கடனாளிகளுடைய கடன்களை நீயே நிறைவேற்றி கொடுப்பாயாக. எங்களுக்கு எத்தனையோ ஹலாலான ஆஜத்துகள் இருக்கு நாயனே அல்லாஹ், அத்தனை ஹலாலான ஆஜத்துகளை நீயே நிறைவேற்றி தருவாயாக. நீ விரும்பக்கூடிய முஸ்லிம்களாக வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக.